திமுக தலைவர் எனக்கு வெற்றிவேலை உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு வெற்றிவேலை தெரியும். ஒரு புது கவர்மெண்ட் புதிதாக ஒரு அரசியல் பதவிக்கு வந்திருக்காரு. சில மிஸ்டெப்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா விமர்சனம் வந்த உடனே அதை திருத்திக் கொள்கின்ற மனப்பான்மை அவர் இருக்கிறது என்பதை நானும் கவனித்து அதை நான் பாராட்டுகிறேன். நீங்க தான் முதல்ல வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் போகுங்கிறத காங்கிரஸ் கட்சியில சொன்னீங்க. இப்ப உங்களுடைய எண்ணம் வந்து வெற்றியடைந்த நினைக்கிறீங்களா? இன்னும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல சிலரை வந்து அமைச்சரவையில சேர்த்துக் கொண்டால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. நேரடியாக கூட்டணி வைத்து வாய்ப்பு வராவிட்டாலும் தேர்தலுக்கு பின்னர் வைத்திருக்க கூட்டணி அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை என்னை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதிநிதிகளாக சட்டப்பேரவையில் இருக்கும் 5 நபர்களிலே சிலரை மந்திரிகளாக அரசாங்க முதலமைச்சர் நியமித்தார் என்றால் அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திமுக காங்கிரஸ் வந்து நீண்ட நாள் வந்து கூட்டணியில பயணிச்சீங்க. அதே நிலையில 2014 வரையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கிறதுக்கு வந்து திமுக தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ வந்து திமுகவுடைய முதுகுல வந்து காங்கிரஸ் குத்தி இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மதிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது ரைட் ஆஃப் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிர்காலமும் உண்டு. அது ஒரு பலமான அரசியல் கட்சி. அந்த கட்சியோடு தான் நாங்கள் 2004 பயணித்தோம். 2014 அவரோட பயணிக்கவில்லை. நான் தேர்தலில் 2 முறையும் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால் தான் நான் வெற்றி பெற்றேன். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த முறையும் அவர்களோடு தான் கூட்டணி வைத்தோம். கூட்டணி வைப்பதற்கு முன்பாக எங்கள் கட்சியிலே சிலருக்கு மாற்று கருத்து இருந்தது. ஆனால் எல்லா விதமான கருத்துக்களையும் அலசி ஆலோசித்த பின்னர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காலங்காலமாக இருந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை கட்சியில இருக்கும் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் அதற்கு வந்து ரிபேலியன் பண்ணல. இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க கட்சிக்கு விருப்பமில்லாத கூட்டணிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வச்சுதுன்னு. ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கட்சிக்கு பிடிக்காத ஒரு முடிவை எடுத்திருந்தாங்கன்னா 96 மாதிரி ஆயிருக்கும். 96 மாதிரி ஆகல. எல்லாரும் முழு மனதோட தான் தேர்தல் நின்னாங்க. சீட்டு கேட்கும் போது டிஎம்கே கிட்ட இன்னும் கூட சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த பேரம் நடக்கும்போது கூட கூட்டு வாங்கிட்டு வாங்க தான் சொன்னாங்க. சீட்டு நம்பர் வந்த அப்புறம் இந்தந்த சீட்டை கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. இந்தந்த சீட்டு வந்த அப்புறம் இவர்களுக்கெல்லாம் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் தான் சொன்னாங்க. அதனால இப்ப யாராவது வந்து நாங்க கூட்டணியே வேண்டாம் விருப்பம் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னா அதை தயவு செய்து நம்ப வேண்டாம். முழு மனதோடு ஆனா சில கருத்துக்கள் இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க கூட தேவைக்கா கூட போலாமா, தாவகா கூட போலாமா, டிஎம்கே கூட போலாமான்னு கருத்து இருந்தது. ஆனா எல்லா கருத்தையும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசி ஆலோசித்து இருக்கிற கூட்டணி தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கூட்டணி தொடர்ந்துச்சு. ஆனா அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. இந்த உள்பே சொல்றேன், அந்த கூட்டணி முழுமையாக ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதனால நாங்க அந்த கூட்டணியிலிருந்து தேர்தலுக்கு அப்புறம் வெளியே வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அந்தஸ்துல இருந்து அது ஒன்றும் பறிக்கப்படவில்லை. அதனால முதுகுல குத்துனன்னு சொல்றது தப்பு. நீங்க ஐரோப்பியா பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும். அது ப்ரீ போல் அலையன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரீ போல் அலையன்ஸ்ல யாருக்கும் வந்து பெரும்பான்மை வராட்டி போஸ்ட் போல் அலையன்ஸ் உருவாகணும். நீங்களே எடுத்துங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி எல்லாம் அப்படியே இருந்திருக்கும்னு நினைச்சீங்கன்னா யாருமே அரசாங்கம் அமைக்க முடியாது. ஏன்னா டிஎம்கே கூட்டணிக்கு 118 கிடையாது, ஏடிஎம்கே கூட்டணிக்கு 118 கிடையாது, தாவேகாவுக்கும் 118 கிடையாது. இந்த நிலையை பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த நிலையில தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா யாருமே கூட்டணி அமைக்க முடியாது. எல்லா நாட்டிலையுமே ப்ரீ அலையன்ஸ்ல வந்து அந்த கூட்டணி அமைக்க முடியாட்டி போஸ்ட் அலையன்ஸ்ல இன்னொரு கூட்டணி அமையத்தான் வேணும். 2வது காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகுறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் என்னமோ ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து நாங்க அந்த 5 பேர் வெளியே வந்ததுனால அந்த ஆட்சியை இழந்திருந்தாங்கன்னா நீங்க முதுகுல குத்திட்டீங்கன்னு சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்குவேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்லை. அவங்க ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்லாத பொழுது நாங்கள் வெளியே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தனால முதுகுல குத்துன்னு சொல்ல முடியாது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நாசுக்காக ஒரு பரஸ்பரமா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் தான் சொல்லுவேன். அதுல வேணா நாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கோம். ஆனாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எனக்கு மரியாதை உண்டு. அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அவர்களோடு நாங்கள் நீண்ட நாள் பயணித்தோம். அவர்களோடு தான் பல தேர்தலில் வெற்றி பெற்றோம். நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தான் வெற்றி பெற்றோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை தமிழ்நாட்டு மக்கள் வந்து தாவேகா தலைமையில விஜய் தலைமையில ஒரு ஆட்சி அமைக்க